மங்களகிரி என்கிற ஒரு அழகான கிராமத்துல ஊர் பெரியவர் காசிநாதன் இருந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. அவருக்கு ஊர் முழுக்க நிலம் இருந்தாலும் அவர் யாருக்கு எதை எழுதி வச்சாருன்னு தெரியல. அந்த உயிலும் காணாம போனதுனால அவங்க ரெண்டு பசங்களுக்குள்ள பெரிய சண்டையே வந்துருச்சு. ஏலே முத்து, அப்பாவோட அந்த 5 ஏக்கர் கத்திரிக்காய் தோட்டம் எனக்கு தானே இந்த ஊருக்கே தெரியும். நான் தான் அந்த தோட்டத்துல இருக்கிற ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனது தெரியுமா? நான் தான் அவரை கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டேன். நீ என்னடானா இப்ப வந்து சொத்துல பங்கு கேக்குற? அண்ணே, நீ கவனிச்சது அப்பாவே இல்ல, அவரோட பீரோ சாவிய. அப்பா சாகுறதுக்கு முன்னாடி என் கைய பிடிச்சு ஏதோ சொல்ல வந்தாரு. கண்டிப்பா அது சொத்து விஷயமா தான் இருக்கும். இப்படி பேச்சுவார்த்தையில ஆரம்பிச்ச சண்டை கடைசியில அடிதடியில போய் நின்னுச்சு. இவங்க சத்தத்தை கேட்ட ஊர் பெரியவங்க அங்க வந்தாங்க. டே முத்து மாணிக்கோ, எதுக்குடா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உயில் காணாம போனதுக்கெல்லாம் எதுக்குடா நீங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயா, நியாயத்தை சொல்லுங்க. எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி வாய திறந்து கத்தரி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? கத்திரிக்காய் தோட்டம் மூத்த பைய எனக்கு தான் தானே அர்த்தம். அடப்போங்கண்ணே, அவரு கத்திரின்னு சொன்னது உன்னை கத்தரிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் இளைய மகன் முத்துவுக்கு கொடுன்னு சொல்றதுக்கு தான். நீங்க வேணா பாருங்க, உயில் கிடைச்சா உண்மை தெரியும். அடே, ஆளாளுக்கு ஒரு கதைய விடாதீங்கடா. அந்த மனுஷ செத்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள கத்தரி கோழின்னு அடிச்சுக்கிறீங்களே. இதுல அந்த உயில் வேற எங்க போச்சுன்னு தெரியலையே. நல்லா தேடி பாருங்க, நானும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். அவங்க 1 வாரமா தேடியும் அந்த உயில் கிடைக்கல. என்னங்க, இந்த 1 வாரமா வீடு முழுக்க தேடியாச்சு. பீரோல இல்ல, கட்டிலுக்கு அடியில இல்ல, ஏன் அந்த பழைய அரிசி பானைக்குள்ள கூட தேடி பார்த்தாச்சு. உயில் எங்கேயும் இல்ல. யாரோ ஒருத்தரு அதை எடுத்துட்டு போய் ஒடிச்சு வச்சுட்டாங்க போல. அதான் எங்க தேடி கிடைக்கல. நீங்க யார சொல்றீங்க அக்கா? நீங்க ஜாடையா எங்களதான் சொல்றீங்கன்னு நல்லா தெரியுது. யாரு ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க அக்கா. நாங்க நேத்து தான் ரூம்குள்ளேயே வந்தோம். ஆனா நீங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே அவர் கூடவே தான் இருந்தீங்க. உங்களுக்கு தெரியாம அவர் எதையும் பண்ணிருக்க மாட்டாரே. ஏ தேன்மொழி, என்ன பார்த்தா திருடி மாதிரியா இருக்கு? நான் தான் அவருக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துனேன். அவர் உயில என்கிட்ட குடுத்துட்டு போயிருந்தா நான் ஏன் இங்க இப்படி நாயா அலைய போறேன்? தே முத்து, அப்பா செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லடா. உயில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப பாரு, வீட்டுல நிம்மதியே இல்லாம நம்மளுக்குள்ள சண்டை போத்துட்டு இருக்கோம். நீயாவது உண்மையை சொல்லுடா. உனக்கு அந்த தகர பெட்டியை கொடுத்து தானே டவுனுக்கு அனுப்புனாரு. அண்ணே, அதுல வெறும் பழைய காகிதமும் ஆஸ்பத்திரி ரசீது தான் இருந்துச்சு. நீங்க என்னமோ நான் பெரிய புதையல தூக்கிட்டு போன மாதிரி பேசுறீங்க. நீங்க தான் அவர் சாகுறப்ப பக்கத்திலே இருந்தீங்க. அவர் உங்க காதுல என்ன சொன்னாருன்னு சொல்லுங்கண்ணா. அவரு தான் இழுத்தாரு. அது கத்தரிக்காய் தோட்டம்னு நான் நினைச்சேன். ஆனா ஒருவேளை அது காகிதம்னு சொல்ல வந்தாரோ என்னவோ. இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டாங்க. எவ்வளவோ தேடி பார்த்தோம் அந்த உயில் கிடைக்காததுனால ஊர் பெரியவர் மதன் அருண் கிட்ட நடந்ததை சொன்னாரு. அவங்களும் காசிநாதன் வீட்டுக்கு வந்தாங்க. என்னண்ணே அண்ணி, ஒரே சத்தமா இருக்கு. ஊர் எல்லை வரைக்கும் கேக்குது. உயில் இன்னும் கிடைக்கலையா? எங்கேனே தெரியல. இந்த வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு. எலி பொந்துல கூட தை விட்டு பார்த்தாச்சு. ஒரு பேப்பர் கூட கிடைக்கல. அப்பா எங்களை நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாரு. மதனும் அருணும் நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. மல்லிகாவும் தேன்மொழியும் அவங்க புருஷனை கூட்டிட்டு அவங்க ரூமுக்கு வேகமா போனாங்க. அந்த முத்து பயலும் அவன் பொண்டாட்டியும் ஏதோ ரகசியமா பேசிக்கிறாங்க. நீங்க என்னடானா எதுவும் பேசாம வேடிக்கை பாக்குறீங்க? ஏன் மல்லி, அவங்க பேசினா நான் என்ன பண்ண முடியும்? அப்பா உயில எங்க வச்சாருன்னு தெரியாம நான் எப்படி சத்தம் போட முடியும்? சொல்லு. என்னங்க, நான் சொல்றது காதுல வாங்குறீங்களா இல்லையா? உங்க தம்பி முத்து இருக்கானே, அவன் லேசப்பட்ட ஆள் இல்ல. நேத்து ராத்திரி அவனும் அவன் பொண்டாட்டியும் கொல்ல பக்கமா போய் குழி தோண்டிட்டு இருந்தாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு உயிலு அவன் கையில தான் கிடைச்சிருப்போம். ஏன் மல்லி இப்படி சொல்ற? அவசரப்படாத. முத்து ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்ல. அப்பா மேல அவனுக்கு ரொம்ப பாசம் இருக்கு. பாசமாவது வெங்காயமாவது அந்த 5 ஏக்கர் கத்திரிக்காய் தோட்டம் முத்துவுக்கு போயிருச்சுன்னா அப்புறம் நம்ம புள்ளைங்க படிப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த அருண் மதன் கிட்ட போய் அப்பா என்கிட்ட தான் தோட்டத்தை கொடுக்க சொன்னாருன்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க மௌன விரதம் இருந்தா நாம நடுத்தருவுக்கு தான் வரணும், பாத்துக்கோங்க. அப்பாவோட குணம் தான் உனக்கு தெரியுமே. அவர் உயில யாரு கையிலயும் கொடுத்திருக்க மாட்டாரு. நீ வேற. ஏன் மல்லி இப்ப சண்டைய கலப்புற? உயில் கிடைச்சா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. அந்த அருணு மதனும் ஏதாவது கண்டுபிடிச்சாதான் உண்டு. என்னங்க, உங்க அண்ணா அண்ணியும் எப்படியெல்லாம் பிளான் போடுறாங்கன்னு பாத்தீங்களா?
அந்த 5 ஏக்கர் கத்தரிக்காய் தோட்டம் மட்டும் அவங்களுக்கு போயிருச்சுன்னா அப்புறம் நாம தெருவுல தான் நிக்கணும். அவங்க கண்ணு முழுக்க அந்த தோட்டத்து மேலதான் இருக்கு. நாம விழிப்பா இருக்கணும். நாம சும்மா இருந்தா ஏமாலின்னு முத்திர குத்திடுவாங்க. உங்க அப்பா அந்த புறா கூண்டுக்குள்ளதான் எதையோ வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. நீங்க ஏன் அங்க போய் தேடக்கூடாது? தேனு, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அந்த புறாக்கள்னா என் அப்பாவுக்கு உயிர். அத போய் கலைக்க சொல்றியே. அப்பாவுக்கு என் மேலதான் பாசம் அதிகம். கண்டிப்பா எனக்கு ஏதாவது வச்சிருப்பாரு. பாசம் இருந்தா மட்டும் போதாதுங்க, பத்திரமா எழுதி வச்சிருக்கணும். மதனும் அருணும் ஏதாவது கண்டுபிடிப்பாங்க. வெயிட் பண்ண. அவங்க 2 பேரும் நம்ம சொந்தக்காரங்களா என்ன? அவங்களுக்கு மல்லிகாக்கா ஏதாவது லஞ்சம் கொடுத்து தன் பக்கம் இழுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? நீங்க போயிட்டு அந்த அருண் மதன் கிட்ட கொஞ்சம் பார்த்து செய்யு 4 வார்த்தை சொல்லக்கூடாதா? அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல தேன்மொழி. அவங்க நியாயத்துக்கு தான் கட்டுப்படுவாங்க. நீ போய் அந்த புறா கூண்ட சுத்தம் பண்ணு. அப்பாவுக்கு அதுதான் பிடிக்கும். அப்படி சொன்னதும் தேன்மொழி கோபமா அங்கிருந்து போனா. அருணும் மதனும் அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ரூம் முழுக்க ரொம்ப கலைஞ்சு போயிருந்துச்சு. டே மதன், இவங்க பண்றத பார்த்து செத்து போன காசிநாதன் தாத்தாவே எந்திரிச்சு வந்து உயில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாரு போல. உயில தேடுறாங்களா இல்ல புதையல தேடுறாங்களா? வீடு முழுக்க இப்படி கணச்சு போட்டுட்டாங்களே. டே மதன், இந்த வீடு இப்ப பாக்குறதுக்கு ஜமீன் பங்களாவை விட ரொம்ப பயங்கரமா இருக்குடா. ஒரு உயிலுக்காக இப்படி பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்களே. அருண், எல்லாமே ஆசைதான்டா. ஆசை கண்ணை மறைச்சிரும். ஆனா தாத்தா ரொம்ப விவரமான ஆள்டா. இதோ பாரு, அவர் சாய்வு நாற்காலியில இன்னமும் அந்த பழைய பஞ்சாங்கம் புத்தகம் அப்படியே இருக்கு. இதை யாரும் தொடல பாரு. அப்படி பேசிட்டே அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டி புரட்டி பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் பார்த்ததும் அதுல இருந்து ஏதோ ஒரு குழுவை கண்டுபிடிச்சதுமே ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்தாங்க. அவங்க வெளியே வந்து அவங்க கண்டுபிடிச்ச லெட்டர்ல செல்லக்கண்ணனு பேர் வருதுன்னு சொன்னதும் குடும்பமே குழப்பத்துல இருந்துச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு கணக்கா போட ஆரம்பிச்சாங்க. என் பொண்டாட்டி பேரு கூட செல்லக்கண்ணு. என்னோட மாமியார் பேரு கூட செல்ல கண்ணுதான். செல்லக்கண்ணுங்கிறது என் அம்மா பேரு. எங்க மாமனாருக்கு என் மேல பாசம் அதிகம். அதான் ரகசியமா எங்க அம்மா கிட்ட உயில கொடுத்து வச்சிருக்காரு போல. அந்த உயிலுக்கும் முத்து பொண்டாட்டி தேன்மொழிக்கு சம்பந்தமே இல்ல. அக்கா, கொஞ்சம் வாய குறைங்க. செல்லக்கண்ணுங்கிறது என்னோட செல்ல பேரு. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நான் தேன்மொழின்னு பேர் மாத்திக்கிட்டேன். எங்க மாமனார் என்ன எப்பவுமே செல்லக்கண்ணுன்னு தான் கூப்பிடுவாரு. உயில் கண்டிப்பா என்கிட்டதா எங்கேயோ இருக்கு போல. ஆனா அது எங்க இருக்குன்னு தான் தெரியல. நான் தான் மறந்துட்டேன். தேன்மொழி, நீ ஏன் அவசரப்படுற? அப்பா உன்கிட்ட உயில கொடுத்திருந்தா எனக்கு தெரியாம இருந்திருக்குமா? அது இல்லாம நீ ஏன் 1 வாரமா இப்படி எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்குன்னு சொல்லு. டே முத்து, இருட்டா. செல்லக்கண்ணுங்கிறது நம்ம ஊர் எல்லசாமி பேரு. ஒருவேளை அப்பா அந்த உண்டியல்ல உயில போட்டுட்டு போயிருப்பாரோ? அடே மாணிக்கோ, உன்னோட அப்பா சொத்தை ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரே தவிர கோயில் உண்டியல்ல போட மாட்டாருடா. அண்ணே, போதும் நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் மனுஷங்களை மட்டுமே யோசிக்கிறீங்க. ஆனா தாத்தாவுக்கு உங்க எல்லாரையும் விட ரொம்ப பிடிச்ச அவர் கூடவே இருந்த அந்த 4 கால் ஜீவன் செல்லக்கண்ணுவ கூப்பிடுங்க. என் பொண்டாட்டி பேருந்தா செல்லக்கண்ணு. அது எப்படி செல்லக்கண்ணுனா அது அந்த காளை மாட்டதா சொல்லி இருப்பாருன்னு எப்படி சொல்ற? அது ஒன்றும் இல்லைன்னா, அவர் அந்த புத்தகத்தில் ரிஷபராசி கட்டத்தில் ஒரு பெரிய வட்டம் போட்டிருந்தாரு. ரிஷபம்னா மாடு. அதனாலதான் அவர் வளர்த்த காளை மாட்டை கூட்டிட்டு வர சொன்ன. அப்படின்னு மதன் சொன்னதும் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே குழப்பமா பேசிட்டு இருந்தாங்க. அருண் போய் அந்த காளமாட்டை கூட்டிட்டு வந்து அந்த மணியை கழட்டலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த காளமாடு அந்த மணியை கழட்ட விடவே இல்லை. அருணும் மதனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மணியை கழட்டுனாங்க. அந்த மணிக்குள்ள சின்னதா ஒரு பித்தளை உருளை இருந்துச்சு. அதை திறந்து பார்த்ததும் அதுக்குள்ள உயிர் இருந்துச்சு. உயிரை பார்த்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே ரொம்ப ஆர்வமா அந்த உயிர்ல என்ன இருக்குன்னு படிக்க சொன்னாங்க. மதனும் அதை படிச்சான். என் பையங்க 2 பேரும் நான் உயிரோடு இருக்கும்போதே சொத்துக்காக என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பாடம் புகட்டத்தா நான் எப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். கத்திரிக்காய் தோட்டம் வெறும் நிலம் மட்டும் இல்லை, அது என்னோட ஒவ்வொரு வியர்வையும் கூட. என் பசங்க 2 பேரும் ஒற்றுமையாக தோட்டத்தில் இறங்கி கூலி ஆட்களை வைக்காம அவங்களே வேலை செய்யணும். நான் கஷ்டப்பட்டு சேர்த்த சோத்துல அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கணும். அதில் வர கொஞ்சம் பணத்தை ஏழை பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு கொடுக்கணும். இதை எல்லாத்தையும் செஞ்சால் மட்டும்தான் சொத்து அவங்களுக்கு சொந்தமாகும். இல்லனா அது ஊர் முதியோர் இல்லத்திற்கு சொந்தமாகும். அதை கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் கத்திரிக்காய் பறிக்கணுமா? அண்ணே, வேற வழி இல்ல. அப்பா நம்மள வேலைக்காரனா ஆக்கிட்டாரு. அண்ணே,
அவரு உங்களை வேலைக்கார ஆக்கல, உழைப்போட அருமையை தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, சொத்துங்கிறது சேர்க்கறதுல இல்ல, அதை எப்படி சேர்த்து வைக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. இந்த மாடு கூட அந்த உயிலை பத்திரமா பாதுகாத்திருக்கு. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள சண்டை போட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க. அதை கேட்டதும் பணத்தாசையில இருந்த அவங்க 2 பேருமே உழைப்போட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தங்களோட தவறை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. ஆனா மல்லிகாவும் தேன்மொழியும், என்னங்க, என்னது இது? கத்திரிக்காய் பறிக்கணுமா? நாமளே இறங்கி வேலை செய்யணுமா? இதுக்கு அந்த 2 பையங்களும் உயில கண்டுபிடிக்காமலேயே இருந்திருக்கலாம் போல. இது என்ன கொடுமையா இருக்கு? கொஞ்சம் சும்மா அது பள்ளி. அப்பா போட்ட கணக்க பாத்தியா? நாங்க 2 பேரும் ஒற்றுமையா உழைக்கணும்னு நினைச்சிருக்காரு. சொத்து சும்மா கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. சொத்து வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆமாங்க, இருந்தாலும் அந்த முத்துவும் தேன்மொழியும் ஒழுங்கா வேலை செய்வாங்களா? பாதி நேரத்துல அவங்க எஸ்கேப் ஆயிருவாங்க. அப்புறம் நாம தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கும். ஏங்க, உங்க அப்பா ரொம்ப விவரமான ஆளுதா. உங்க அண்ணா அண்ணியோ கத்திரிக்காய் பறிக்கிறத நினைச்சாவே எனக்கு சிரிப்பு வருது. ஆனா நம்மளை ஏமாத்திட்டு அவங்க மட்டும் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்களோன்னு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இனிமே அப்படி பண்ண முடியாது தேன்மொழி. உயில்ல தெளிவா போட்டிருக்குல்ல, 2 பேரும் சேர்ந்து உடைக்கணும்னு. ஒருத்தர் ஏமாத்தினாலும் சொத்து கைவிட்டு போயிரும். ஆனா நாமளும் சேர்ந்து பறிக்கணுமே, அதுதான் கஷ்டமா இருக்கு. அந்த அருண்மதன் கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண முடியாதா? சும்மா இரு தேன்மொழி. அப்பா 2 பேரையும் ஒன்னா வேலை செய்ய சொல்லியிருக்காரு. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இனிமே சண்டைய விட்டுட்டு வேலைய போய் பாரு. இப்படி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்ததை கேட்ட அருணுக்கும் மதனுக்கும் சிரிப்பா இருந்துச்சு. பாட்டியா மதன், உயில் கிடைச்சும் இவங்க பஞ்சாயத்து முடியல பாரு. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பொறாமைதான் குடும்பத்தை பிரிக்குது. ஆமாடா அருண், ஆனா தாத்தா பெரிய ஆளுதான். கத்திரிக்காய் தோட்டத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்யும் போதுதான் அந்த வியர்வையில இவங்க மனசுல இருக்கிற அழுக்கும் கரைஞ்சிடும்னு கணக்கு போட்டுட்டாரு. இவங்களுக்கு அவர் செஞ்சதுதான் கரெக்ட். ரொம்ப நன்றி தம்பிகளா. நீங்க மட்டும் இந்த உயிலை எடுக்கலனா நாங்க இன்னும் முட்டிக்கிட்டு தான் இருந்திருப்போம். இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல தான் உங்களுக்கு சாப்பாடு. அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மாணிக்கமும் அருணுக்கும் மதனுக்கும் ரொம்ப நன்றி சொன்னாங்க.